ஈரான் போர்ல அமெரிக்காவின் F-15E ரக விமானத்தை இன்றைக்கு ஈரான் சுட்டு வீழ்த்திருக்கு. இதுவரைக்கும் ஈரான் தங்களுடைய விமானங்கள்லாம் தொட முடியாது அப்படின்னு அமெரிக்கா நினைச்சிட்டு இருந்துச்சு. இப்பதான் ஒவ்வொரு விமானங்களாக ஈரான் தங்களுடைய ஏவுகணையை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்துறாங்க. அதுவும் குறிப்பா உலகமே அசந்து போகும் வகையில் அமெரிக்காவின் F-35 விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியது உலகையே ஆச்சரியத்துக்குள்ளாக்கிருச்சு. ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளே அதிர்ச்சிக்குள்ளாயிருச்சு. ஏன்னு சொன்னா F-35 விமானம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெல்த் வகை விமானம். இந்த விமானங்கள்ல என்ன ஸ்பெஷல் சொன்னா, இந்த விமானங்கள் வானத்துல பறக்கும் போது எதிரி நாட்டு ரேடார்ல சிக்காது. பொதுவா என்ன செய்வாங்கன்னா, எதிரி நாட்டு விமானம் தங்களுடைய எல்லையில பறக்குதான்னு சொல்றதுக்கு இந்த ரேடார்கள் மூலமாக கதிர்வீச்சு அனுப்புவாங்க. அந்த கதிர்வீச்சு விமானங்கள் எதுவும் இல்லை, எதுவும் தட்டுப்படாட்டி அது பாட்டுக்கு போயிடும் விண்வெளியில. விமானங்கள் இருந்தால் தட்டுப்பட்டு இவங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் மூலமாகவே இந்த விமானம் எவ்வளவு பெரிய சைஸ், எத்தனை பைலட் இருக்காங்க, எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்காங்க, எந்த டிகிரியில போயிட்டு இருக்காங்க, நம்ம பதிலுக்கு எந்த டிகிரியில இருந்து ஏவுகணைகளை விட்டா அந்த விமானத்தை வீழ்த்தலாம், இல்லாட்டி எவ்வளவு வேகத்துல நம்ம விமானிகள் பறக்கணும் அதை வீழ்த்துறதுக்கு அப்படின்னு எல்லாமே கணக்கு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டெல்த் ரக விமானங்களை அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னா அந்த ஸ்டெல்த் ரக விமானங்கள்ல ஒரு முலாம் பூசி இருப்பாங்களாம். அந்த பூச்சி என்ன பண்ணுமா, இந்த கதிர்வீச்சை உள்ள வாங்கிட்டு அப்படியே அனுப்பிடுமா. திரும்ப சிக்னல் எதிரி நாட்டுக்கு போகாது. அதாவது இந்த கதிர்வீச்சை அனுப்புன நாட்டுக்கு இந்த கதிர்வீச்சு மூலமாக ஒரு பயனுமே இருக்காது. எந்த விமானமும் பறக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால இஷ்டம் போல போகலாம் வரலாம். இப்படித்தான் அமெரிக்காவும் நினைச்சிட்டு இருந்தாங்க. நாங்க தான் ஏர் சுப்பீரியாரிட்டில இருக்கோம், இங்க பாருங்க ஈரானுக்குள்ள ஃப்ரீயா பறந்துட்டு இருக்கோம்னு சொல்லி அமெரிக்க விமானிகள், இஸ்ரேல் விமானிகள் எல்லாம் போரின் ஆரம்பத்துல வீடியோ போட்டதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். எங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல, ஈரானுக்குள்ள ஃப்ரீயா போயிட்டு இருக்கோம் அப்படின்லாம் போட்டாங்க. ஆனால் ஈரான் அப்படியே காத்திருந்து அமெரிக்காவின் விலை உயர்ந்த, அதுவும் எந்த அளவுக்கு ஹைப் கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா, ரஷ்யாவால கூட எங்க விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது, நாங்க ரஷ்யாவுக்கு தெரியாமையே போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருந்தாங்க. எப்பவுமே பொருளாதாரத்துல அமெரிக்காவுக்கு ஈக்குவலா இல்லாட்டியும் ரஷ்யா ராணுவத்துல அமெரிக்காவை விட ஒரு படி மேலதான் இருப்பாங்க. இருந்தாலும் அமெரிக்கர்கள் இப்படி எல்லாம் கதை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை ஈரானே முறியடிச்சிருச்சு. F-35 பறக்குது, ஈரான் ஒரு ஏவுகணை அனுப்பி சுட்டு முடிச்சிடுறாங்க. அப்ப ரஷ்யாட்டெல்லாம் எவ்வளவு தொழில்நுட்பம் இருக்குன்னு பாத்துக்கங்க. இதை எப்படி ஈரான் வீழ்த்தினாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தான் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணிருக்காங்க, ரேடார் மூலமாக சாதாரண கதிர்வீச்சை செலுத்தாம இந்த மாதிரி ஸ்டெல்த் ரக விமானங்கள்லாம் அமெரிக்கா வச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்ஃப்ராரெட் ரேஸை பயன்படுத்தி புதுவித டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அனுப்புனாக்க இந்த F-35 எங்க பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஈரானுக்கு தெளிவா தெரிஞ்சிருது. இது அமெரிக்காவுக்கு தெரியாமே இருந்திருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய சஸ்பென்ஸ்னா, அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் F-35 கண்டுபிடிச்சிருச்சு அப்படிங்கிறது F-35 ஓட்டுற அந்த மாலுமிக்கே தெரியாது. இதே மத்த கதிர்கள் பாயும் போது மாலுமிக்கு தெரிஞ்சிடும். தெரியுது சாதாரண கதிர் தான், இதுலலாம் நம்ம மாட்ட மாட்டோம், நம்ம யார் பார்வைக்கும் தெரிய மாட்டோம், தைரியமா ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் ஈரான் கண்டுபிடிச்சிருக்க அந்த இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி அப்படிங்கிறது அமெரிக்க விமானிகளுக்கே தெரியல. இப்ப ஈரானுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்ஃப்ராரெட் அனுப்பிச்சு F-35 எங்க பறக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. பதிலுக்கு எந்த டிகிரியில எந்த விதமான ஆயுதத்தை அனுப்பணும், எந்த விதமான ஏவுகணை அனுப்பணும், எவ்வளவு வேகத்தில் அனுப்பணும் சொல்லி கணக்கு பண்ணி கரெக்டா அதை அனுப்புறாங்க. கச்சிதமா ஸ்டோரியை முடிச்சிடுறாங்க. இப்படி ஈரான் அனுப்புற ஏவுகணைகள் இந்த F-35 பிளைட்டை கிட்ட நெருங்கும் போதுதான் அமெரிக்க விமானிகளுக்கே தெரிய வருது, ஆகா நம்மளை நோக்கி ஒரு ஏவுகணை வந்துட்டு இருக்குன்னு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதை ஏமாத்துற விதமா நிறைய அக்னி பந்துகளை வெளியில விடுறாங்க ஏரோப்ளேன்ல இருந்து. பெரும்பாலும் இரண்டு பிளைட்டுக்கு ஏர்லயே மோதும் போது அந்த டாக் ஃபைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப மற்றொரு விமானத்தை ஏமாத்துறதுக்காக ஒரு டூப்ளிகேட் அப்படியே நெருப்பு பறக்கிற மாதிரி ஒரு ஏவுகணையை விடுவாங்க. அந்த பிளைட் நம்ம மேல ஒரு சின்ன ஏவுகணையை விடுதுன்ட்டு இவங்க தப்பிச்சு பார்ப்பாங்க. இல்லாட்டி அந்த ஏவுகணையை இவங்களோட விலை உயர்ந்த ஏவுகணையை பயன்படுத்தி அதை அட்டாக் பண்ணுவாங்க. இப்படிதான் அந்த டாக் ஃபைட் அப்படிங்கிறது நடக்கும் வானத்துல. அதே போல இந்த விமானிகளும் என்ன பண்றாங்க, நிறைய அந்த நெருப்பு குழம்புகளை வெளியில அனுப்புறாங்க. அதுல ஏவுகணை துரத்திட்டு போகுது இல்லையா, ஏவுகணை அந்த பிளைட்டை பிடிச்சிருச்சு அப்படின்னா பிளைட் மேல் நோக்கி போனாலும் ஏவுகணையும் மேல் நோக்கி போகும், பிளைட் கீழே போனாலும் ஏவுகணையும் கீழ் நோக்கி வரும், துரத்திக்கிட்டே தான் போகும் பிளைட்டை. அது எந்த பக்கம் இப்படி சிக்ஸால போனாலும் ஏவுகணையும் சிக்ஸாக்லயே போய் துரத்திட்டு போய் அந்த விமானத்தை அடிச்சுட்டு தான் விடும். ஆனால் F-35 ஸ்டெல்த் ரகம், அதாவது அதை கண்டுபிடிக்க முடியாது, எவ்வளவு பெரிய ஏவுகணை வந்தாலும் அது தப்பிச்சிடும் அப்படிங்கறது அதோட சிறப்பம்சமே. ஆனால் இந்த ஸ்டெல்த் ரக F-35 நிறைய, அதாவது போலி குண்டுகளை வெளியில விடுறாங்க. அது உண்மையான குண்டு நினைச்சு ஈரானோட ஏவுகணை அதை தாக்கிறோம், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த விமானிகள் எல்லாம் நினைச்சிட்டு விடுறாங்க. ஆனால் அந்த ஏவுகணை ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு, அதையெல்லாம் போலி அப்படின்னு தெரிஞ்சிருது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஏவுகணைகள் போய் நேரா ஏரோப்ளேனையும் அடிக்கிறது கிடையாது. அந்த ஏரோப்ளேன் பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட மீட்டர் தூரம் இருக்கும் போதே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஏவுகணை வெடிச்சிடும். என்னப்பா அது பிளைட்லயே மோதாது, ஏவுகணை வெடிச்சிடும், அப்புறம் எப்படி அமெரிக்க விமானிகளுக்கு ஆபத்து, இப்படிதானே கேட்பீங்க. அந்த விமானத்துக்கு பக்கத்திலேயே அந்த ஏவுகணை வெடிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஏவுகணையில இருந்து இன்னும் பல நெருப்பு குழம்புகள் பறக்கும், பல மெட்டல்கள் பறக்கும், அது போய் விமானத்தை தாக்கும். ஏகப்பட்ட குண்டுகள், ஏகப்பட்ட சிறிய ஏவுகணைகள் உள்ளார இருக்குன்னு வச்சுக்கலாம், வெடிச்ச உடனே எல்லாம் பிளாஸ்ட் ஆயிரும். அந்த விமானம் அப்படி பறந்துட்டு தான் இருக்கு, இன்னும் ஏவுகணை வெடிக்குதுன்னு வச்சுக்கலாம், இது போய் இப்படி மோதிரும் விமானத்துல.
அதனால அந்த விமானம் வந்து சேதம் அடைஞ்சிரும். விமானிக்கு வர வழியே கிடையாது. F-35 ஓட்டுற விமானிக்கு வர வழியே கிடையாது. எஜெக்ட் பட்டன் அமைக்கி பாராசூட்ல மேல பறக்க வேண்டியதுதான். ஈரான் இப்படிதான் இங்க வந்து சாகசம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு பிளைட் போனாலே கிட்டத்தட்ட பல மில்லியன், 100 மில்லியன், 500 மில்லியன் டாலர் லாஸ். ஏற்கனவே இது வரைக்கும் இந்த ஈரான் போர்ல ஒரு மாசத்திலேயே $10 பில்லியன் செலவழிச்சிருக்காங்க. இன்னும் $10 பில்லியன் கொடுங்கன்னு ட்ரம்ப் கேட்டுட்டு இருக்காரு. அதற்கு அவங்க கட்சி எம்பிக்களை எதற்கு $10 பில்லியன் கேக்குறாங்க? ஹோர்முஸ் நீரிணையை திறக்கணும் அப்படிங்கிறாங்க. அது ஏற்கனவே திறந்தனப்பா இருந்துச்சு, நீ பண்ண வம்பாளரப்பா மூடி இருக்கு, இப்ப திறக்கிறதுக்கு $10 பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ட்ரம்ப் கேட்கிற மாதிரி இல்ல, இதை ஒரு கௌரவ பிரச்சனையா எடுத்துக்கிட்டு ஈரான் மேல 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 குண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. போர் முடியாமல் நீடிக்கிறதுல ட்ரம்ப் வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு. இதுல என்ன கூத்து அப்படின்னு சொன்னா, ரஷ்யா வந்து இந்த போர்ல நேரடியா ஈடுபடல. ஆனால் பாருங்க, அந்த ஸ்டெல்த் விமானங்கள்லாம் வந்து ரஷ்யாவிலேயே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ரஷ்யா வந்து தன்னுடைய ஆனால் ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய உளவு சேட்டலைட் மூலமாகவே இந்த பிளைட் இந்த இடத்துல வந்துட்டு இருக்குன்னு ஈரானுக்கு தகவல் கொடுத்து ஈரான் வந்து இந்த பிளைட் ஸ்டோரி எல்லாம் முடிச்சிருது. இன்னைக்கு மறைமுகமாக ரஷ்யாட்ட வந்து அமெரிக்கா கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா முதல்ல இந்த உக்ரைன் போற நிப்பாட்டுங்க அப்படின்னு மறைமுகமா சொல்லிட்டு இருக்கதாக ராணுவ வட்டாரங்கள்ல, உலக வட்டாரங்கள்ல இந்த மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அமெரிக்கா தானாக போய் பொறிக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்குது. ஆக ஈரான் இருக்க பலம் என்னன்னு சொன்னா, அவங்கள்ட்ட விமானப்படை கிடையாது, பெரிய கப்பல் படை கிடையாது, இதுதான் பலம். என்னப்பா இதெல்லாம் கிடையாது, இது எப்படி பலம் ஆகுன்னு சொன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய விமானங்கள் வேணும், அமெரிக்காவுக்கு ஈக்குவலா விமானங்கள் வேணும்னு சொன்னா பல மில்லியன் பில்லியன் டாலர்கள் செலவு பண்ணி ரஷ்யாட்ட தான் வாங்கணும். ஆனால் ரஷ்யா இந்த மாதிரி சீனா போன்ற வல்லரசு நாடுகள்லாம் அப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜில இருக்க ஏரோப்ளேன் எல்லாம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. 10 வருடத்துக்கு முந்தையது, 20 வருடத்துக்கு முந்தைய ஏரோப்ளேன் தான் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அமெரிக்கன் பிளைட், இஸ்ரேல் பிளைட் எல்லாம், இஸ்ரேல் வந்து அமெரிக்கன் டெக்னாலஜி தான் ஓட்டுறாங்க. இவங்க பிளைட்டை விட்டு அமெரிக்கன் பிளைட் எல்லாம் அடிச்சிட முடியுமா? முடியாது. அமெரிக்கன் பிளைட் இந்த பிளைட் எல்லாம் அடிச்சிடும், பணம் தான் விரயமாகும். அதே போலதான் கப்பல் படையும். அமெரிக்காவோட நேரடியா மோதணும்னு முடிவாயிருச்சு அப்படின்னா கப்பல் படை எதுக்கு? இவங்க எவ்வளவு பெரிய திறமையான கப்பல் படையை கட்டினாலும் அமெரிக்கா வந்து அதை முறியடிச்சிருவாங்க. அதனால ரஷ்யா கிட்ட உளவு தகவல்களை மட்டும் வாங்கிக்கிட்டு ஏவுகணைகளை விதவிதமா தயாரிச்சு வச்சிருக்காங்க. சிறிய ரகத்திலிருந்து, இலகு ரகத்திலிருந்து, மீடியம் ரேஞ்சு, பெரிய பிக்கஸ்ட் ரேஞ்சு வரைக்கும் தயாரிச்சு வச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இப்பதான் பொறி கலங்குது. ஏவுகணைகளை வச்ச ஈரான் வந்து இவ்வளவு விளையாட்டு காமிக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகள்லாம் திகச்சு போயிட்டாங்க. எது எப்படியோ உலக வரலாற்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, போர்ல வந்து வல்லரசு தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எவ்வளவோ பெரிய வல்லரசுகள் சின்ன நாடுகள்கிட்ட வீழ்ந்திருக்கு. டேவிட் கோலியாத்து கதையை நமக்கு நன்றாக தெரியும். மிகப்பெரிய வல்லரசுகள் ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்க, கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் சின்ன சின்ன நாடுகள்லாம் ரொம்ப இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி எதிரியோட சூழ்ச்சியை, எதிரியோட பலத்தை கொஞ்சம் கொஞ்சமா முறியடிச்சிருவாங்க. எதிரியை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க. அதைத்தான் இப்ப ஈரான் செஞ்சிட்டு இருக்கு.